ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பேசலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா வக்ர தோஷத்தை பற்றி பேச போகிறோம். ஜோதிட ரீதியான ஒரு தகவல். வக்ர தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்குது. இது ஜோதிட ரீதியான ஒரு அற்புதமான தகவல். இதை எழுதி வச்சு கொண்டாலும் நல்லது. ரைட். ஜாதகத்தை பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஜாதக கட்டம் இருக்குது. நான் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்குள்ள ஒரு கொப்பியும் பேனை பென்சிலும் வச்சுக்கொள்ளுங்க. அந்த கொப்பியில் உங்களுடைய ஜாதக கட்டத்தை கீறி வைத்து கொள்ளுங்கள். ஜாதக கட்டத்தை எழுதி வச்சு கொண்டீங்களா இருந்தால் நான் பேசும்போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜோசிய கட்டத்தை வச்சு என்ற நிகழ்ச்சி பார்த்தீங்களா இருந்தாலே நீங்கள் பாதி ஜோதிடராகி விடுவீர்கள். சரி, இப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. ஜாதகத்தில் சில கிரகங்கள் 9 12 கட்டங்கள் இருக்கும். 9 கிரகங்கள் இருக்கும். ஜாதகத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 12 கட்டங்கள் இருக்கும். ஜோதிட கட்டத்தில் எண்ணி பாருங்கோ, 12 கட்டம் இருக்கும் உங்களோட ஜாதகத்தில். இந்த 12 கட்டங்களுக்குள்ள 9 கிரகங்கள் அடைக்கப்பட்டு இருக்கும். 9 கிரகங்கள், கட்டங்கள் 12, கிரகங்கள் 9. ராகு கேதுவோடு சேர்த்து 9 கிரகங்கள். ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள மாறி மாறி ஒவ்வொரு கிரகங்கள் அடைக்கப்பட்டு இருக்கும். சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நேரம் இல்லை அநேகமாக உங்களுடைய ஜாதகத்தில் குரு என்று போட்டு பிரக்கெட்டுக்குள்ளே வானா என்று போட்டிருப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம்? குரு வக்ர நிலைமையில் இருக்கின்றார். நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும் போது குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார். வானாண்டு சில கிரகங்களுக்கு பக்கத்தில் வானா, செவ்வாய்க்கு பக்கத்தில் வானா, புதனுக்கு பக்கத்தில் வானா, சனிக்கு பக்கத்தில் வானா, ஒரு பிரக்கெட் போட்டு வானாண்டு போட்டிருப்பார்கள். அப்படி வானாண்டு ஏன் போடுகின்றார்கள் என்றால் வக்ரம் என்று அர்த்தம். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது சில கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் பிரக்கெட்டுக்குள்ளே வானாண்டு போடுவினோம். வக்ரம் அடைந்த கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும் போது உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். சரி, முதல்ல எந்த கிரகம் வக்ரம் அடையும் என்று பார்ப்போம். எல்லாருக்கும் வக்ரம் அடையணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பிறக்கும் போது வக்ரம் அடைந்திருந்தால் வானாண்டு போட்டிருப்பார்கள். எல்லாட்ட ஜாதகத்துலேயும் குருக்கு பக்கத்தில் வானா இருக்காது. சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இருக்காது. சில பேர் சனி வக்ரம் அடையும் போது பிறந்திருப்பார்கள். சில பேர் சனி நேர்கதியில் பிரகாசிக்கும் போது பிறந்திருந்தால் உங்களுக்கு வக்ரம் வராது. சரி, எந்த கிரகங்கள் வக்ரம் அடையும்? அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் வக்ரம் அடைய மாட்டாது. சூரியனுக்கு பக்கத்தில் வானாண்டு போட மாட்டார்கள். சூரியன் யாருடைய ஜாதகத்திலையும் வக்ரம் அடைவதில்லை. சந்திரன் யாருடைய ஜாதகத்திலையும் வக்ரம் அடைவதில்லை. சந்திரனும் வக்ரம் அடையாது. ராகு, கேது, இது 2 கிரகமும் வக்ரமாக இடது ரைட் தான் சுற்றி கொண்டே லெஃப்டில் தான் சுற்றும். அதனால் அந்த 2 கிரகங்களும் வக்ரம் அடைவதில்லை. அப்போது 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் வக்ரம் அடைவதில்லை. சூரியன் வக்ரமடையாது, சந்திரன் வக்ரமடையாது, ராகு வக்ரமடையாது, கேது, இந்த 4 கிரகங்களையும் தவிர மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பக்கத்தில் வக்ரம் அடைய வாய்ப்புண்டு. எல்லாருக்கும் எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் இல்லை. சில பேருக்கு சில நேரம் சில கிரகங்கள் வக்ரம் அடையலாம். அப்போ எது வக்ரமடைகிற கிரகங்கள்? செவ்வாய் வக்ரமடைய வாய்ப்புண்டு, குரு வக்ரமடைய வாய்ப்புண்டு, சுக்கிரன் வக்ரமடைய வாய்ப்புண்டு, புதன் வக்ரமடைய வாய்ப்புண்டு. செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களும் வக்ரமடைய வாய்ப்புண்டு. இந்த 4 கிரகங்களுக்கு பக்கத்தில் வானாண்டு போட்டிருந்தால் வக்ரம். இது வக்ர கிரகங்களின் தசாபுத்தி. அப்படி உங்களோட ஜாதகத்தில் குருவுக்கு பக்கத்தில் வானா போட்டிருந்தா உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ நடக்கும்போது தீய பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனாலும் வக்ரம் கேட்ட கிரகம் தசாபுத்தி தானியத்தை,
அதாவது வக்கரம் அடைஞ்சால் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன செய்கிறதுண்டா, எந்த கிரகம் வக்கரம் அடைந்திருக்கின்றதோ, எந்த கிரகம் வக்கரம் அடைந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கின்றதோ, அந்த கிரகத்துக்குண்டான தானியம், அந்த கிரகத்துக்குண்டான தானியத்தை தண்ணியில் ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்தால் அந்த வக்கரம் அடைந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தசாபுத்தியில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறையும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஜாதகத்தில் குரு என்று போட்டு அதுக்கு பக்கத்தில் வானா போட்டிருக்கு. அப்போ குரு வக்கரம் அடைகிறார். உங்களுக்கு இப்போ குரு தசை அல்லது குரு புத்தி நடந்தால் குருவுக்குண்டான தானியம் கடலை, அதை ஒரு தண்ணியில் ராத்திரி பூரா ஊற வச்சு காலையில் எழும்பி அந்த ஊறிய தண்ணீரோடு அந்த கடலையை பசுவுக்கு உண்ண கொடுத்தால், அதுவும் கோயிலில் உள்ள பசுவுக்கு உண்ண கொடுத்தால் வக்கரதோஷம் நிவர்த்தியாகும். அதே மாதிரி குரு வக்கரம் அடைந்தால் குருவுக்குண்டான கலர் என்ன? மஞ்சள் கலர். மஞ்சள் கலரில் ஒரு பட்டு துணியை வாங்கி சிவபெருமானுக்கு சாத்துங்கள். சிவன் கோயிலில் அல்லது ஏதோ ஒரு சிவன் லிங்கம் உள்ள கோயிலில் கொண்டு போய் மஞ்சள் துணியை தானமாக கொடுங்கோ, சிவனுக்கு சாத்த சொல்லி இந்த வக்ரதோஷம் நிவாரணம் அடையும், நிவர்த்தி அடையும். சரி, வக்கரத்தை பற்றி சொல்லிட்டோம். இதோட சேர்த்து சகட தோஷம் என்கின்ற ஒரு தோஷத்தை பற்றியும் பார்ப்போம். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் உங்களுக்கு சகட தோஷம் உண்டு. உங்களோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கு, லக்னத்துக்கு அல்ல, குரு எங்கே இருக்கான்னு பாருங்கோ. குருவில் இருந்து சந்திரன் இருக்கிற இடத்த எண்ணி பாருங்கோ. குருவில் இருந்து எண்ணி வரைக்குள்ள 6வது வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, குருவில் இருந்து எண்ணி வரும்போது 8வது வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, குருவில் இருந்து எண்ணி வரும்போது 12வது வீட்டில் சந்திரன் இருந்தாலோ உங்களுக்கு சகட தோஷம் உண்டு. குரு கடகம், தனுசு, மீனம் இந்த இடத்துல இருந்து சந்திரன் 6, 8, 12 மறைந்தால் பாதிப்பு குறைவு. குரு பகவான் கடகம், தனுசு, மீனம் இந்த ஒரு ராசியில் இருந்து உங்களுக்கு சகட தோஷம் ஏற்பட்டால் பாதிப்பு அதிகம். சகட தோஷம் இருந்தால் என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு கூடாது. சகட தோஷம் இருந்தால் குழந்தைகளுக்கு கூடாது. குருவினுடைய தசை அல்லது புத்தி நடக்கும் போது, சந்திரனுடைய தசை அல்லது புத்தி நடக்கும் போது அதுவும் கொஞ்சம் கூடாது. சில தீமைகள், நஷ்டங்கள், விரயங்கள், அவமானங்கள், கெட்ட பெயர், காரியத்தடை இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. இதுக்கு என்ன செய்யலாம்? யானை முடிய தங்கத்தில், தங்கம் குருவுக்கு உண்டான லோகம், தங்கத்தில் யானை முடிய வச்சு கட்டி ஒரு மோதிரமாகவோ அல்லது கையில் காப்பு, கை செயின் மாதிரியோ போட்டுக்கொண்டால் இந்த தோஷம் குறையும். அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி, 2 சதுர்த்தி வரும். ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, ஒன்று தேய்பிறை சதுர்த்தி. இதில் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் இந்த சகட தோஷம் நீங்கும். யானைக்கு உணவு கொடுப்பது, யானைக்கு கரும்பை வாங்கி கொடுங்கோ, பழம் வாங்கி கொடுங்கோ, ஏதாவது உணவு யானைக்கு கொடுத்தீர்களாக இருந்தால் இந்த தோஷம் நீங்கும். என குருவினுடைய வாகனம் யானை. யானை முடிய கையில் கட்டுறது, யானை முடியில் மோதிரம் போடுறது, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதெல்லாம் இந்த தோஷத்தை நீங்கும். சரி, இந்த தோஷம் இருந்தால் என்ன செய்யுமெண்டா, கடன் சுமை ஏற்பட வாய்ப்புண்டு. சகட தோஷம் உள்ளவர்களுக்கு கடன் சுமையினால் பாதிக்கப்படுவார்கள். நான் நிறைய ஜாதகம் பார்க்க வாராக்களை பார்த்துருக்கேன். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைந்திருந்தால், குருவில் இருந்து எண்ணி வரைக்குள்ள 6, 8, 12 சந்திரன் இருந்து சகட தோஷம் இருந்தால் ஒரு நிலையாக ஒரு தொழில் செய்ய மாட்டார்கள். நிலையாக நிரந்தரமாக ஒரு வீட்டில் இருக்க மாட்டார்கள். அடிக்கடி வேலையை மாற்றி கொண்டு இருப்பினர். அவைகளுக்கு கடன் சுமை இருக்க வாய்ப்புண்டு. கடன் வாங்கிட்டேன் ஐயா, கொடுக்க முடியாமல் இருக்குது, வட்டி கட்டி கொண்டு இருக்கணும் ஐயா, வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன் ஐயா, கடன் வாங்கின தொகையை விட அதிகமான தொகை வட்டி கட்டிட்டேன் ஐயா என்று கடன் பிரச்சனையில் இருப்பினோம். சில பேருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும், சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை ஏற்படும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள்.
என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.